இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. இதயங்களை திறந்தவராய் இறைபதம் வருவோம், இறைபதம் வருவோம். இறைவனையே ஏற்றவராய் இல்லம் செல்வோம், இல்லம் செல்வோம். வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி நிறைவேற்ற உவந்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. குருகுலமே வருக. இறை மக்களே வருக. இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். இறைவனை ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழுவோம், பிரிவினை பிளவுகள் பிணக்குகள் தீர்ப்போம். சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே, சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே. சோதரராய் சேர்ந்து வாழுவோம் அன்றிலே. வருக வருக இறைக்குலமே ஆலயம் வருக. பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிபி 2025 ஜூன் மாதம் 22ஆம் நாள் லால்குடி புனித சூசியப்பர் பங்கின் வரலாற்றில் பொன்னேடுகளில் பொறிக்க வேண்டிய முத்தாய்ப்பான நாள் இந்த நாள். இந்த நாளிலே நம்முடைய 8வது பங்கு தந்தையாக பேரருள் திரு ஆ. சேவியர் அடிகளார் அவர்களை பணி நியமனம் செய்ய இங்கு வந்திருக்கின்ற நமது மறை மாவட்டத்தின் முதன்மை தந்தை பேரருள் திரு எம். பிளமின்தாஸ் அடிகளார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நமது மறை மாவட்ட முதன்மை குரு இங்கே
புதிதாக பணி நியமனம் பெற வந்திருக்கின்ற பேர் அருள் திரு சேவியர் அடிகளாருக்கும் எனக்கும் மிக நெருங்கிய நண்பர். நாங்கள் பெங்களூரிலே படித்த காலம் தொட்டு இன்று வரை நெருங்கிய வட்டத்தில் நண்பர்களாக இருக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் மூவரும் பள்ளி காலங்களில் தோழமை கொண்டு உறவாடிய அந்த நாட்கள் இந்த நேரத்திலே மூவரும் இணைந்திருக்கின்ற பசுமையான நினைவுகளை எங்களுக்கு கொண்டு வருகின்றது. பேர் அருள் திரு பிலமின்தாஸ் அடிகளார் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி நமக்காக புதிய பங்கு தந்தையை பரிசாக தர இருக்கின்றார். தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்ற இந்த வேளையில் புதிதாக பணி நியமனம் பெற இருக்கின்ற பேர் அருள் திரு சேவியர் அடிகளார் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று கரம் தட்டி வரவேற்கின்றோம். அன்பு தந்தை, என்னுடைய வகுப்பு தோழர், நாங்கள் சிறிய குறுமடத்தில் காலடி எடுத்து வைத்த அந்த நாள் முதல் இன்று வரை ஒன்றாகவே படித்தோம், ஒன்றாகவே சுற்றினோம், ஒன்றாகவே விளையாடினோம். இன்றும் ஒன்றாகவே பணிகளை ஆங்காங்கே இடம் மாறி இருந்தாலும் இணைந்தே இந்த ஆன்மீக பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம். பேரருள் தந்தை சேவியர் பழகுவதற்கு இனிமையானவர், நன்றாக பாடக்கூடியவர், அழகான மறைவுரைகளை கொடுக்கக்கூடியவர், ஆன்மீக சிந்தனையாளர், சிறந்த சமூக ஆர்வலர். அவர் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் நமது மறை மாவட்டத்தில், ஒரு 10 ஆண்டுகளும் மற்றும் தமிழக அளவிலே 12 ஆண்டுகளும் மிகச்சிறந்த முறையில் சமூக பணி ஆற்றியவர். தந்தை அவர்களை நமது பங்கின் பணியாளராக, பங்கு தந்தையாக பெற்றிருப்பதிலே நாம் பெருமை அடைகின்றோம். தந்தை அவர்களுக்கு எனக்கு கொடுத்த அதே ஒத்துழைப்பை கொடுத்து இந்த பங்கு புனித சூசியப்பர் ஆலய பங்கானது மென்மேலும் பல வளர்ச்சிகளை காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நாளிலே இந்த திருப்பலி நமக்கு மிக நிறைந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற திருப்பலியாக அமைந்திருப்பதால் நமது பாவங்கள் குற்றக்குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த பாவங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறவும் இந்த தீர்த்தத்தினால் மன்னிக்கப்படவும் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள நம் ஆண்டவராகிய இறைவனை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுடையவராய் நிலைத்திருக்க அவரே அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கவுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் ஆசிர்வதித்தருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ நாடும் உரை பணிதனிலும் வெண்மை
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள தகுதி பெற செய்தருளுவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். இன்றைய திருப்பலியானது லால்குடி பரமசிவபுரம் அருளப்பன் இறந்த 40ஆம் நாள். அவருக்காக இந்த பலியில் ஜெபிக்கிறோம். ஜோசப் நிக்சன், சஞ்சீவிநாதன், சேவியர் ராணி, மேரி எஸ்தர் அவருடைய ஆண்மிலைப்பாற்றிக்காக, லால்குடி சோழன் நகர் சோழன்ராஜ், திவ்ய பாரதி இவர்களின் மகன் திலன்ராணியா முதல் பிறந்த நாள் நன்றி பலியாகவும் ஜெபிக்கிறோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 14, இறை வார்த்தைகள் 18 முதல் 20 வரை. அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள்
ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உம்மிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாறாது உன் பாசம், மறையாது உன் நேசம், உனக்காக வாழ்வேனே என் வாழ்வில் இயேசுவே, உனக்காக வாழ்வேனே என் வாழ்வில் இயேசுவே, உயிர் வாழும் வரை உனக்காகவே என்னாலும் வாழ்ந்திடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். உன்னை போற்றிடுவேன், உன்னை துதித்திடுவேன், உன்னை போற்றிடுவேன், உன்னை துதித்திடுவேன். மாறாது உன் பாசம், மறையாது உன் நேசம், உனக்காக வாழ்வேனே என் வாழ்வில் இயேசுவே. பமகரிகள் பத பத நிசா, முடிந்ததென்று நான் இருந்தேன், முடியும் என்று நீ வந்தாய். இழந்தேன் என்று நான் இருந்தேன், இயலும் என்று நீ வந்தாய். முடிந்ததென்று நான் இருந்தேன், முடியும் என்று நீ வந்தாய். இழந்தேன் என்று நான் இருந்தேன், இயலும் என்று நீ வந்தாய். அட உன் பாசமே என்று மாறாது, அட உன் நேசமே என்று மறையாது, உனக்காக வாழ்வேனே இவ்வாழ்விலே உயிராக இருப்பேனே உன் மீதிலே. இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். மாறாது உன் பாசம், மறையாது உன் நேசம், உனக்காக வாழ்வேனே என் வாழ்வில் இயேசுவே. ஆபத்திலே நான் இருந்தேன், அரவணைக்க நீ வந்தாய். துன்பத்திலே நான் இருந்தேன், துயர் துடைக்க நீ வந்தாய். ஆபத்திலே நான் இருந்தேன், அரவணைக்க நீ வந்தாய். துன்பத்திலே நான் இருந்தேன், துயர் துடைக்க நீ வந்தாய். அட உன் பாசமே என்று மாறாது, அட உன் நேசமே என்று மறையாது, உனக்காக வாழ்வேனே இவ்வாழ்விலே உயிராக இருப்பேனே உன் மீதிலே. இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். இந்த
உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். மாறாத உன் பாசம், மறையாத உன் நேசம், உனக்காக வாழ்வேனே என் வாழ்வில் இயேசுவே. உனக்காக வாழ்வேனே என் வாழ்வில் இயேசுவே. உயிர் வாழும் வரை உனக்காகவே என்னாலும் வாழ்ந்திடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். இந்த உலக வாழ்விலே உன்னை நானும் உயிராய் போற்றிடுவேன். உன்னை போற்றிடுவேன், உன்னை துதித்திடுவேன், உன்னை போற்றிடுவேன், உன்னை துதித்திடுவேன். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 11 இறை வார்த்தைகள் 23 முதல் 26 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவாக்குகள் 11 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவை வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசை கூறி பிட்டு மக்களுக்கு
பரிமாறுவதற்காக சிலரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நீங்களே இவர்களுக்கு உணவளியுங்கள். முதல் வாசகம் இனி நாம் கொண்டாடுகின்ற இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவின் ஆதி முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆபிரகாம் காலத்திலேயே அப்பத்திற்கும் திராட்சை ரசத்திற்கும் ஒரு முக்கியத்துவத்தை மெல்கிசதேக் என்ற அந்த ஷலோம் அரசர் குறிப்பிடுகின்றார். பழைய ஏற்பாட்டு 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் பயணம் செய்த பொழுதும் கூட அவர்களுக்கு இறைவன் கொடுத்தது அந்த மன்னா என்ற உணவுதான். இயேசு ஆண்டவர் காலத்திலும் இதுபோன்ற 2 மாபெரும் புதுமைகளை செய்து மக்களுக்கு உணவை வாரி வழங்குகின்றார். இந்த அருமையான சூழலில் தேவ நற்கருணையின் முக்கியத்துவத்தை உணராத புனித பவுல், அதை பற்றி அவருக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை. இரா உணவின் பொழுது அவர் அங்கே இருந்ததும் இல்லை. அப்படி என்றால் அவருக்கு இதனுடைய முக்கியத்துவம் எப்படி உணர ஆரம்பித்தது? கடவுள் அவருக்கு பல காரியங்களை வெளிப்படுத்தினார். அதிலே இதுவும் ஒன்று எனக்கு வெளிப்படுத்தியவாறு என்று இந்த நிகழ்வை அவர் பதிவு செய்கின்றார். ஆகவே இயேசுவின் திருவுடல் திரு இரத்தம் செய்கின்ற மாபெரும் அந்த அற்புதமான மீட்பின் திட்டத்தினை இன்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மேலும் இந்த புதுமை நிகழ்ந்த இடம் பெத்சாயிதா. பேதுரு, யோவான், பிலிப்பு இவருடைய ஊர். இதிலேதான் பிறவி குருடனை இயேசு குணமாக்குகிறார். இன்றைய நற்செய்தி லூக்கா பெத்சாயிதா என்ற அந்த ஊரின் பெயரை ஏன் குறிப்பிடுகிறார்? 2 அதிகாரங்களுக்கு பிறகு 10ஆம் அதிகாரத்துக்கு சென்றோம் என்றால் அங்கு இயேசு இந்த நகரை சற்று குறை கூறுவார். குராசின் நகரே, பெத்சாயிதா நகரே என்று குறை சொல்லுவார். எதற்காக? உன்னிடம் செய்யப்பட்ட புதுமைகள் தீர் சீதோ நகரை செய்திருப்பது என்றால் எப்பொழுதே அவர்கள் மனம் மாறியிருப்பார்கள் என்று. ஆகவே இயேசு ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு புதுமையும் நமது மனம் மாற்றத்திற்கும் நம்முடைய வாழ்வின் அருள் வாழ்வின் வளர்ச்சிக்காக மட்டுமே இருக்கிறது. ஆகவே இந்த திருப்பலி பீடத்திலே இந்த மாபெரும் புதுமை ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. 2 விதமான புதுமைகள். ஒன்று, சாதாரண அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகின்ற மிகப்பெரிய மகத்துவமான புதுமை. 2வது புதுமை, அது நமது கண்களுக்கு மறைந்திருக்கும் வகையிலே இன்னுமாக அந்த உணவாக தெரிகின்ற புதுமை. அது அப்படியே ஒரு இரத்தத்தோடு ஒரு புதிய இப்போ தான் வெட்டின கறி மாதிரி இருந்தால் யார் சாப்பிட முடியும்? ஆகவே நாம் ஒவ்வொருவரும் உண்பதற்கு ஏற்றவாறு தனது உடலை நமது உணவாக பக்குவமாக மாற்றி கொடுக்கின்ற அருமையான புதுமை. இந்த புதுமைக்கும் பங்கு தந்தை என்பவருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள். பங்கு பணியாளர்கள் வருவதும் பணியேற்பிலே இருந்து மக்களோடு இணைந்து செயல்படுவதும் எதற்காக? 3 முக்கிய காரணங்களுக்காக. அதிலே முதலாவது, திருக்கூட்டத்தை, நம்பிக்கையாளர்களை ஒற்றுமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இந்த தலத்திராவையின் மறை உடலாகிய அந்த உடலின் தலையாகி இருக்கக்கூடிய இயேசுவின் பிரதிநிதியாக இங்கே செயலாற்றுவதற்காக. எனவேதான் சாமி சர்வேன்சு தோஸ்திரம் இவரை வைத்து நம்முடைய முன்னோர்கள் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். ஆகவே
பங்கு பணியாளர் என்றால் இந்த தல திரு அவையை இயேசுவின் பிரதிநிதியாக இருந்து மறை மாவட்டத்தின் பெயரால், ஆயரின் பெயரால் இந்த சமூகத்திற்கு தலைவராக செயல்படுவது. அப்படி என்றால் ஒருங்கிணைப்பாளராக இங்கே பார்க்கிறோம். பீடச் சிறுவர்கள், பாடகர் குழுவினர், மற்ற பக்த சபைகள், இன்னும் கத்தோலிக்க சங்கம், அருட்சகோதரிகள் என்று பலவிதமான அமைப்புகள், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான அருள் வரங்கள், கொடைகள், இத்தனையையும் நம்முடைய தல திரு அவையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்காக எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்றவர்தான் இந்த பங்கு பணியாளர், பங்கு தந்தை. இது முதலாவது. ஆகவே அவர் எடுக்கின்ற முன்னெடுப்புகள் மறை மாவட்டத்தின் பெயரால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மறைவட்ட பங்குகளுக்கெல்லாம் முன்னோடியாக, முன் உதாரணமாக, வளர்ச்சி பாதையிலே செல்கின்ற பங்காக தொடர்ந்து நீடிப்பதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருப்பவர் தான் நமது புதிய பங்கு தந்தை அவர்கள். இரண்டாவதாக, பங்கு தந்தை எதற்காக இருக்கிறோம் என்றால், பங்கு தந்தை இல்லை என்றால் இங்கே தேவனற்குணை இல்லை, கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. அபிரகாம் முதல் இன்று வரை இந்த தேவனற்குணை கடவுளுடைய பிரசன்னத்தை நமக்கு காட்டுகிறது, கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு காட்டுகிறது. அந்த உடனிருப்பு எப்படிப்பட்ட உடனிருப்பு? ஒரு சக்தி படைத்த உடனிருப்பு, ஏதோ சர்த்தம் என்று இல்லை, வாழ்வு கொடுக்கின்ற உடனிருப்பு. எனவேதான் என் உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் உயிர் இராது, வாழ்வு இராது. ஆகவே வாழ்வு இருக்க வேண்டுமென்றால் அந்த ஆண்டவனுடைய பிரசன்னம், எனர்ஜி கொடுக்கக்கூடிய பிரசன்னமாக நம் மத்தியிலே செயலாற்ற வேண்டும். அந்த தெய்வ நற்கொடை அங்கே அறையிலே பூட்டப்பட்டு வைப்பதற்காக மட்டுமல்ல, அங்கிருந்து வரக்கூடிய ஆண்டவனுடைய பிரசன்னம் நாம் ஒவ்வொருவரையும் ஆன்மீக வாழ்விலும் இவ்வுலக வாழ்விலும் நம்மை நெறிப்படுத்துவதற்காக சக்தி படைத்த பிரசன்னமாக இருக்கிறது. அந்த பிரசன்னத்தை யாரையா கொடுக்கிறது? குருவானவர் மட்டுமே கொடுக்க முடியும். ஆகவேதான் புனித அன்னை தெரசா கம்யூனிஸ்ட் நாட்டுக்கு அழைக்கப்பட்ட பொழுது, நாங்கள் வர வேண்டும் என்றால் எங்களோடு ஒரு குரு வர வேண்டும், குருக்களுக்கு இடமில்லை, அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் பணி செய்ய வேண்டுமென்றால் எங்களுக்கு இயேசுவை பிரசன்னப்படுத்துவதற்கு ஒரு குரு வேண்டும். ஆகவே குருக்கள் நுழைய முடியாத நாட்டுக்கு கூட இந்த இறை பிரசன்னத்தினால் ஒரு குருவானவர் அதிகாரப்பூர்வமாக அன்னை தெரசா அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இறை சமூகத்திற்கு இயேசுவை பிரசன்னப்படுத்துவதற்கு, வல்லமையான இயேசுவின் பிரசன்னத்தை மக்களுக்கு வழங்குவதற்குத்தான் இங்கே பங்கு தந்தைகள் செயலாற்றுகின்றோம். இரண்டாவது. இறுதியாக மூன்றாவது, பங்கு தந்தை இங்கே பங்கு பணியிலே செயலாற்றுகின்றோம் என்றால் இங்கே பணியேற்கிறோம். எதற்காக? பணிபுரிவதற்காக. மக்களோடு இணைந்து மக்களை ஒருமுகப்படுத்தி எல்லா வகையிலும் எந்த பணி இந்த தல திரு அவைக்கு தேவைப்படுகிறதோ அந்த பணியினை செய்வதற்காக இந்த தல திரு அவையின் பணியாளராக, முதன்மை பணியாளராக செயல்படுத்துவதற்காக கடவுள் பெயரால் அனுப்பப்படுகின்றவர் தான் பங்கு தந்தை. ஆகவே கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அருமையான முப்பணிகளையும் திரு அவையை ஏற்படுத்துகின்றவர்தான் பங்கு தந்தை. அந்த திரு அவையிலே வல்லமையான இயேசுவின் பிரசன்னத்தை கொண்டு வருபவர்தான் பங்கு தந்தை. அந்த தல திரு அவையின் வளர்ச்சிக்காக தன்னையே இது என் உடல் அவர் சொல்லுகிறார். இயேசு சொன்னார் என்று சொல்லவில்லை, இது என் இரத்தம் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாற்றி கொடுப்பது மட்டுமல்லாமல் தனது வாழ்வையே, பணி வாழ்வையே மக்களுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, உடலாக, உயிராக, ஆன்ம உணவாக தனது பணி வாழ்வையே கொடுக்கும் அளவுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணிப்பவர்தான் பங்கு தந்தை. ஆகவே இப்படிப்பட்ட யாரும் நிறைவேற்ற முடியாத இடத்திலே இருந்து, யாரும் நிறைவேற்ற முடியாத
சில தனித்துவமான பணிகளை செய்வதற்காக இறைவன் பங்கு தந்தையர்களை அனுப்புகின்றார். ஆகவே அவரிடத்திலே நம்மை பொறுத்தல் இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு என்று பாருங்கள். ஆண்டவன் பதிலாளி, ஆகவேதான் அவரை நாம் மதிக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய திருக்கூட்டத்தின் தலைவர், ஆகவே அவருக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம். மூன்றாவதாக இந்த இயேசுவின் பிரசன்னத்தை எனது வீட்டளவும் கொண்டு வருகின்ற அருமையான பணியாளர், ஆகவே அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக நமது வாழ்வின் முன்னேற்றத்திற்காக எல்லா வகையிலும் உணவாகவும் இரத்தமாகவும் பானமாகவும் வாழ்வாகவும் வழியாகவும் உயிராகவும் இயேசுவின் பெயரால் வாழ்ந்து காட்டுகின்ற ஒருவரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆகவே எல்லாரும் இணைந்து செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதியேற்பதற்காக இந்த நாள், இந்த அருமையான வேளையிலே நமக்கு இந்நாள் வரை 6 ஆண்டுகளாக பங்கு பணியிலும் சரி மறைவட்ட பணியிலும் சரி மிக சிறப்பாக பணி செய்து வந்த நம்முடைய தந்தை பீட்டர் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு மிகுந்த கரவொலி எழுப்பி மறை மாவட்ட இந்த பெயரால் நமது நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இணைந்து இன்றிலிருந்து அதே பணியை, இயேசுவின் பணியை, இது ஒரு ரிலே ரேஸ், இதுவரைக்கும் அவர் ஓடினார், இனிமேல் புதிய பங்கு தந்தை வட்டார முதன்மை தந்தை எடுத்து கொண்டு செல்லுவார். ஆகவே நம் அனைவருக்கும் புதிய பங்கு தந்தையாக இந்த லால்குடி மறைவட்டத்தின் பேரருள் தந்தையாக முதன்மை பணியாளராக மறைவட்ட முதன்மை பணியாளராக பணியேற்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தை சேவியர் அவர்களையும் நம்முடைய திருக்கூட்டத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என்று மறை மாவட்டத்தின் சார்பாக அழைக்கின்றோம். ஆகவே இந்த பணியேற்பு நேரத்தில் தனது இந்த பணியினை ஏற்க வருமாறு அருள் தந்தை சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அருட்தந்தை சேவியர் என்னும் நான் நம்பிக்கை அறிக்கையில் அடங்கியுள்ள அனைத்து உண்மைகளையும் அவற்றுள் ஒவ்வொன்றையும் உறுதியான நம்பிக்கையோடு ஏற்று அறிக்கையிடுகின்றேன். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிடமின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாகவும் உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் தம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தில் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டு வர இருக்கிறார். அவரது அரசுக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்காக ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கு மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். இறை வெளிப்பாட்டின் அடிப்படையில் நாம் நம்ப வேண்டியவை எழுத்து வழியோ மரபு வழியாகவோ அளிக்கப்பட்டு இறைவனின் வார்த்தையில் அடங்கியுள்ளது. இவைகளை திரு அவை உயர் அதிகாரத்தோடு வரையறுக்கவோ சாதாரண பொதுவான ஆசிரிய முறையில் போதிக்கவோ செய்கிறது. இவை அனைத்தையும் ஆழ்ந்து பற்றுறுதியோடு நம்புகின்றேன். மேலும் நம்பிக்கை மற்றும் ஒழுக்க நெறி பற்றி திரு அவை அறுதியான விதத்தில் அளித்துள்ள அனைத்து போதனைகளையும்
இவற்றுள் ஒவ்வொன்றையும் உறுதியோடு ஏற்று போற்றுகின்றேன். மேலும் உரோமை தலைமை ஆயர் அல்லது ஆயர் குழு போதனைகளை முறைக்கேற்ப எடுத்துரைக்கும்போது அறுதியிட்டு போதிக்கும் எண்ணம் இல்லாதிருப்பினும் கூட அப்போதனைகளை எல்லாம் உளத்தளவிலும் அறிவுபூர்வமாகவும் பணிந்து ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இந்த நம்பிக்கை அறிக்கை என் முன்னிலையில் கொடுக்கப்பட்டது என்று சான்று பகர்கின்றேன். இப்பொழுது திரு அவை பேரால் பணி இருக்கும் பொழுது அளிக்க வேண்டிய ஆணை சான்றை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அருட்தந்தை ஏ சேவியர் என்னும் நான் லால்குடி புனித யோசேப்பு பங்கின் பங்கு தந்தை மற்றும் மறைபட்ட முதன்மை குரு என்னும் பொறுப்பை ஏற்கும் தருணத்தில் கத்தோலிக்க திரு அவையோடுள்ள உறவு ஒன்றிப்பை என் சொல்லாலும் செயலாலும் எப்பொழுதும் காப்பாற்றுவேன் என உறுதியளிக்கிறேன். திரு அவை பெயரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்றும் போது நம்பிக்கை கருவூலத்தை முழுமையாக பாதுகாப்பேன். பிரமாணிக்கத்துடன் விளக்கம் அளித்து பறைசாற்றுவேன். எனவே அக்கருவூலத்திற்கு எதிராக எவ்வகை போதனைகளையும் விளக்குவேன். திரு அவை முழுவதற்குமான பொது நெறிகளை கடைபிடிப்பதோடு திரு அவை சட்டங்கள் அனைத்தையும், குறிப்பாக திரு அவை சட்டத் தொகுப்பில் அடங்கியுள்ள சட்டங்களையும் அனுசரிப்பேன். உண்மையான நம்பிக்கையை போதிக்கும் ஆசிரியர்கள் என்ற முறையிலும் திரு அவையின் தலைவர்கள் என்ற முறையிலும் திரு மேய்ப்பர்கள் கற்பித்து நிலைநாட்டுகின்றவற்றை கிறிஸ்தவ கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொள்ளுகின்றேன். மறைமாவட்ட ஆயருக்கு உதவி புரிவதில் நிலைத்திருப்பேன். திரு அவையின் பெயராலும் அதன் ஆணைக்கு இசையவும் ஆற்றப்பட வேண்டிய மறைத்தூது அலுவல் திரு அவையின் உறவு ஒன்றிப்போடு இணைந்து நடைபெறும் பொருட்டு நான் மேற்கூறியவாறு செயல்படுவேன். இதற்கெல்லாம் இறைவனின் அருள் துணை எனக்கு இருப்பதாக. என் கைகளால் நான் தொடுகின்ற இறைவனின் புனித நற்செய்தி நூலும் எனக்கு துணை நிற்பதாக. இந்த ஆணை சான்று என் முன்னிலையில் எடுக்கப்பட்டது என்று சான்று பகர்கின்றேன். பங்கின் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் என்பதன் வெளி அடையாளமாக பொதுவாக திருப்பேழை திறவுகோலை கொடுப்பது வழக்கம். நம்முடைய அன்பு தந்தை பீட்டர் ஆரோக்கியதாஸ் அந்த திறவுகோலை பெரிதாக விரிவுபடுத்தி அதை இப்பொழுது வழங்குகின்றார். கரவொலி எழுப்பி நாம் ஏற்றுக்கொள்வோம். அன்பை நிறைவா திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, மறையாயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் அனைவரும் கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த பிழ விழாவிலே அவருடைய உணவை உண்டு ஆன்ம நலம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழவும், இன்னல்களை ஏற்று துன்பத்தை இயேசு தாங்கியதை போன்று துன்பத்தை தாங்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக திகழவும், இறைவனுக்கு சான்று பகரும் நல்ல உள்ளங்களாக திகழ வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எமது லால்குடி புனித சூசையப்பர் பங்கிற்கு புதிதாக வருகை புரிந்திருக்கின்ற புதிய பங்கு தந்தை அருத்திரு சேவியர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவருக்கு இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இவர் எம் பங்கு மக்களின் ஆன்மீக தேவைகளை குறிப்பறிந்து செயல்படும் சிறந்த கருவியாக செயல்பட நீர் நல்ல ஞானத்தையும் நல்ல உடல் உள்ள ஆன்மீகம் சுகம் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்களது உணவு, உடை, இருப்பிடம் இவற்றிற்கான உறுதியை தருவதற்கு பொறுப்பேற்று கொண்ட நாட்டு தலைவருக்காக வேண்டுகின்றோம். சிறப்பான அன்பு, அமைதி, மனிதநேயம், சகோதரத்துவம் போன்ற உயர்வான மதிப்புகளை வாழ்வாங்கி நம் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு நல்லன செய்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். வாழ்வு தரும் இறைவார்த்தையின் போதனையால் எங்கள் நற்செய்தியின் சாட்சிகளாக உருமாறும் திரு அவை தலைவர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். தூய்மை மிகு திரு உடலையும் திரு இரத்தத்தையும் எங்களுக்கு பகிர்ந்து தரும் இவர்களின் வாழ்வு நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு செயல் வடிவம் தருவதாக அமையவும், மக்களை காலத்தின் தேவைக்கேற்ப ஆன்மீக வழியில் வழிநடத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்ந்து கொடுத்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். வறுமை, பசி, பட்டினி போன்ற பல்வேறு துன்பங்களுக்கு பகிராமை அடிப்படை காரணமாக உள்ளது. பசியால் வருந்துவோரின், அல்லப்படுவோரின் துன்பங்களை துடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் மழையினால் இம்மண்ணை புதுப்பித்ததற்காக நன்றி கூறுகின்றோம். கடும் வெப்பத்தால் பல்வேறு நோய் பாதிப்புக்கு உள்ளான மரம், செடிகள், கால்நடைகள், மனிதர்கள் இவர்களை நலமாக்கி நல்ல மழையை இம்மண்ணிற்கு தந்து மீட்கப்பட்ட மனிதர்களாக நாங்கள் வாழ்வை எதிர்கொள்ள வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனி தேவைகளுக்காக சிறிது நேரம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கையாளர்களின் ஊற்றாகிய இறைவா, இன்று நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சமர்ப்பித்திருக்கிற இந்த மன்றாட்டுகளோடு இன்னும் எங்களது ஏக்கங்கள், தாபங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீரே ஆசிர்வதித்து எங்களை தொடர்ந்து இந்த பங்கின் உறுப்பினர்களாக இருந்து வாழ்விலே நாங்கள் அடைய வேண்டிய அந்த மீட்புக்கு இந்த பங்கு நிறைவான விதத்திலே உதவி செய்யவும், அதனுடைய பங்காளர்களாக நாங்கள் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு நிறைவான அருள் தாரும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உம்மிடம் வருகின்றோம். குடும்பம் முழுவதுமே இன்று நன்றி உணர்வோடு உம்மிடம் வருகின்றோம். எம்மையை ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே, எங்கள் குடும்பத்தையே எம்மையை ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே, எங்கள் குடும்பத்தையே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? எதை தந்தாலே என்றும் தந்தாலே உனக்கு உரியது ஆகுமே. உறவு அனைத்தையுமே எங்கள் சமூகம் முழுவதையும் உன் பாதம் வைக்கின்றோம். உறவு அனைத்தையுமே எங்கள் சமூகம் முழுவதையும் உன் பாதம் வைக்கின்றோம். அனைத்தும் ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே, எங்கள் சமூகத்தையே. அனைத்தும் ஏற்று பலியாய் மாற்று இயேசு நாயகனே, எங்கள் சமூகத்தையே. எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உனக்கு உகந்தது ஆகுமோ? எதை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. அன்புக்குரியோரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த புனித திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருத்தூதருடன் இறுதி இரா உணவு அருந்துகையில் சிலுவையில் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிறைந்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஒற்றுமை கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய தனது மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பில் பிணைகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைக்கும் நாங்கள் விண்ணக சாயலை பொறுப்பேற்று இத்துணை வியப்புக்கு உரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றது. வானதூதரின் அடிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலினால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறைவரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க
கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டு வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கியருளமை வேண்டுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கும் என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமணம் இருக்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உகுந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரை தந்தை என அழைக்க துணிந்த நாம் அனைவரும் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் கிறிஸ்து வழங்கும் அன்பு அமைதியை ஒருவர் ஒருவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நித்திய வாழ்வளித்ததால். ஆமென். அப்பமீது அப்பமீது வெள்ளை நீர அப்பமீது 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 வெள்ளை நீர அப்பமீது சமபந்தி விருந்திலே இயேசுவின் திருப்பந்தியிலே அவரின் நினைவாய் நாம் உண்ணும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், இத்திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நமது புதிய பங்கு தந்தைக்கும் முதன்மை குருவுக்கும் மற்ற அருள் தந்தையர்களுக்கு பொன்னாடை போர்த்தும் நிகழ்ச்சியானது இப்பொழுது நடைபெற இருக்கிறது. ஆகவே சிறிது நேரம் அமைதி காக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய அருட்கணியர்கள் மேல் நம்முடைய புது பங்கு தந்தையை வரவேற்கும் விதமாக பொன்னாடை போர்த்து அன்புடன் அழைக்கின்றோம். நம்முடைய வேதியர் அவர்கள் நம்முடைய புது பங்கத்தை வரவேற்பதற்காக பொன்னாடை போத்துவார்கள். அன்பார்ந்த இறை மக்களே, புதிய பங்கு தந்தையை வரவேற்கின்ற விதமாக நான் இந்த ஆலயத்திலே வேதியர் பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். கடந்த 41 ஆண்டுகளாக என்னுடைய பணி வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றேன். நான் அருட்தந்தை பேரருள் தந்தை ஆர். பீட்டர் ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளேன். கடந்த 6 ஆண்டுகளாக எனக்கு பணி வாழ்வை கொடுத்து என்னை ஒரு சகோதரனாக என்னை பாவித்து எந்த தவறு செய்தாலும் என்னை மன்னித்து அவர் என்னை ஏற்றுக்கொண்டு பணி செய்ய ஊக்கப்படுத்தி இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டுள்ளேன். அவருக்கு நன்றியோடு நான் எப்பொழுதும் புகழ் பாடிக்கொண்டிருப்பேன். இந்த ஆலயமே அவருக்கு நன்றி புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றது. அன்று ஆக்ராவிலே ஷாஜகான் அவர்கள் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டியது போல நமக்கு ஒரு ஆலயத்தை பங்கு தந்தை அவர்கள் கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். இந்த லால்குடி மண்ணே நகராட்சியே அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்கும். கொடி கம்பம் பார்க்கின்றவர்களுக்கு வியப்பூட்ட விதமாக இருக்கின்றது. அதே பணியை தொடர்ந்து ஆற்ற நம்முடைய புதிய பங்கு தந்தையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று அவருக்கு இந்த பொன்னாடையை என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்து மகிழ்கின்றேன், பாராட்டுகின்றேன், நன்றி கூறுகின்றேன். பங்கு பேரவை சார்பாக திருவாளர் லியோ அவர்கள் புது பங்கு தங்கை பொன்னாடை போர்த்துவார்கள். நம்முடைய விஜி அவர்களுக்கு பங்கு பேரவையின் தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். புதிய பங்கு தந்தையை வரவேற்கும் விதமாக நம்முடைய செயலர் பங்கு பேரவை செயலர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். கத்தோலிக்க சங்கத்தின் சார்பாக திருவாளர் அந்தோணிசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்து வரவேற்பார்கள். மரியான் சேனை சார்பாக அதன் தலைவி அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். அருட்கணியர் இல்லத்தின் சார்பாக அதன் சகோதரி அவர்கள் புதிய பங்கு தந்தை வரவேற்று பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்தது பாடகர் குழு சார்பாக திருவாளர் மத்தியாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். பாடகர் குழுவின் சார்பாக நம்முடைய புதிய பங்கு குரு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகின்றோம்.
அமலாசுரன் சில பங்கு தந்தைகளுக்கு திருவிழா ஆரோக்கியதாஸ் அவர்கள் நடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக மணக்கால் பங்கு தந்தைக்கு திருவிழா ஜெயசீலன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பிருப்பார். புதிய பங்கு தந்தைக்கு ஆலய பணியாளராக வேதியர் என்ற முறையில் நான் வாழ்த்தி வணங்கி அவருக்கு இந்த பொன்னாடையை போற்றி உங்களுடைய பணி சிறக்க எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி அவரை வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றேன். வணக்கத்துக்குரிய போற்றுதலுக்குரிய மறைமாவட்ட முதன்மைக்குரிய அவர்களே, லால்குடி பங்கிற்கு வந்திருக்கின்ற புதிய பங்கு தந்தை அவர்களே, பகை உள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கை உள்ள இடத்தில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயர இடத்தில் மகிழ்ச்சியையும் உருவாக்கும் சமாதானத்தின் புறவாக நீங்கள் இந்த பங்கில் விளங்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த பொன்னாடை அணிவி. மணக்கால் பங்கின் சார்பாகவும் சலேசிய இல்லத்தின் சார்பாகவும் தந்தை சேவியர் அவர்களை அன்போடு வரவேற்று இந்த பொன்னாடை அணிக்கின்றோம். புதிய பங்கு தந்தை அவர்களுக்கு அருமை நண்பர் எல் ஆரோக்கியசாமி அவர்கள் சித்ரா ட்ரேடர்ஸ் பொன்னாடை பொருத்துவார். வணக்கத்துக்குரிய முன்னாள் பங்கு தந்தை அவர்களே, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாது காலை பொழுதாகி விடிந்த கலை எண்ணமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, பொதிகை மலை கன்று மதுரை நகர்கன்று பொழிந்த தமிழ் மன்றமே, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து ஒளிந்தான் மறக்க முடியாதப்பா, உண்மை பிரிக்க முடியாதப்பா. புதிய பங்கு தந்தை வர்க்கமாக திருவாளர் ஜோ அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்ததாக திருவாளர் மறை மாவட்ட பங்கு பணியின் சார்பாக திருவாளர் ஆரோக்கியதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பியோ ஜோமால் இயக்கத்தின் சார்பாகவும் சகோதரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். கிளை கிராமம் நன்னிமங்கலத்தின் சார்பாக அதனுடைய பொறுப்பாளர் அவர்கள் நம்முடைய புது பங்கு தந்தையை வரவேற்று பொன்னாடை போர்த்துவார்கள். இளைஞர்கள் சார்பாக திருவாளர் சாம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். திருவாளர் சாம் அவர்கள் பொன்னாடை போர்த்துகின்றார்கள். ரெவரண்ட் ஃபாதர் பல்தசர் குடும்பத்தின் சார்பாகவும் மண்டபம் மேனேஜர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். ஆங்கரை சகாய மத கோயில் தெருவிலிருந்து அதனுடைய பொறுப்பாளர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். திருவாளர் இயேசுதாஸ் NCTC அதன் தலைவர் அவர்கள் புதிய பங்கு தந்தை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். உங்கள் அனைவரின் சார்பாகவும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் பங்கு பேரவையினர் நமது புது பங்கு தந்தையை வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
திருவாளர் ஸ்டீஃபன் ராஜா அவர்கள் புதிய பங்கு தந்தைக்கு மைக்கேல்பட்டி அவர் புதிய தமிழ்நாடு சோசியல் சர்வீஸ் வெல்ஃபேர் சங்கத்தோட பொறுப்பாளராக அவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். பூண்டி புதுமைமை காலேஜிலிருந்து நம்முடைய வழியனுப்பும் தந்தைக்கும் புதிய பங்கு தந்தையும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். ஸ்டீஃபன் ராஜ் மற்றும் ஆரோக்கியதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். புனித ஜான் பெர்க்மான்ஸ் பீட பணியாளர்கள் இயக்கத்தின் சார்பாக அதனுடைய பணியாளர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து புதிய பங்கு தந்தையை வரவேற்று மலர் கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்துவார்கள். பாடகர் குழுவின் சார்பாக நம்முடைய பழைய பங்கு தந்தைக்கு ஒரு 2 வரிகள் பாடுவார்கள். இந்த நல்ல எங்கள் தந்தைக்கு என்ன சொல்லி நன்றி சொல்லுவோம். எங்கள் அற்ப ஜீவியத்தை நாங்கள் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறோம். இந்த நல்ல எங்கள் தந்தைக்கு என்ன சொல்லி நன்றி சொல்லுவோம். எங்கள் அற்ப ஜீவியத்தை நாங்கள் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறோம். மாவட்ட காங்கிரஸின் பொறுப்பாளர் அவர்கள், மாவட்ட துணைத் தலைவர், காங்கிரஸ் துணைத் தலைவர் அவர்கள் நம்முடைய புதிய பங்கு தந்தைக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். புனித சூசையப்பர் வணிக வளாகம் சார்பாக புதிய பங்கு தந்தைக்கு பொன்னாடை போர்த்துகிறோம். தந்தை அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்குவார்கள். அன்புக்குரியவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இன்றைய நாளில் இங்கு வந்து பொறுப்பேற்பது என்பது கடவுள் கொடுத்த ஒரு கொடை. அதனை நான் இன்று நன்றியோடும் மிகவும் தாழ்ச்சியோடும் ஏற்றுக்கொள்கின்றேன். இன்று உங்களிடம் அன்போடு நான் கேட்பதெல்லாம் எனக்காக ஜெபியுங்கள். கடவுளுடைய துணை இருக்கும் பொழுது நாம் முன்னெடுக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் அவருடைய ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். அந்த நிறைவேற்றல் அவராகத்தான் இருக்க வேண்டும். நீங்களோ நானோ இன்னும் யாரோ அப்படி அல்ல. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறைவனிலே ஒரே குடும்பமாக இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் முயலுகிற பொழுது கடவுளுடைய அருள் நம்மிடையே நிலைக்கின்றது என்பதை நாம் முழுமையாக நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஆகவே இன்றைய நாளுக்காக நான் மிகவும் நன்றி கூறுகின்றேன். என்னை பொறுத்தவரை பணி ஏற்பது புதிதல்ல. 6 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இப்படியான ஒரு நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும். அதனால் தந்தை பீட்டர் அவர்கள் அல்லது நானோ பணி ஏற்பிலே, பணி பொறுப்பை ஒப்படைப்பதிலே பழகியவர்கள்.
இங்கு பலவிதமான உணர்ச்சிபூர்வமான நேரங்கள் நடைபெறும் என்பதை நான் ஏற்கனவே அறிவேன். உங்களுடைய உள்ளங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே தந்தை அவர்களை வாழ்த்தவும் போற்றவும் அவர் செய்த அனைத்து நன்மைகள் இங்கே இருந்து கொண்டு பறைசாற்றி கொண்டு தான் இருக்கும். ஆகவே அவருக்கு முதற்கண் விதமாக நான் என்னுடைய உள்ளார்ந்த நெஞ்சத்திலிருந்து நன்றி கூற ஆசைப்படுகிறேன். நிறைய வேலையை அவர் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் நாம் இப்போது மக்களை கட்டி எழுப்புவதில்லை, விசுவாசத்திலே நாம் வளர்வதில்லை, நாம் ஒருவரை ஒருவர் நன்றியோடும் மகிழ்ச்சியோடும் அரவணைப்பதில்லை, திருப்பலி மற்ற வழிபாட்டு நிகழ்வுகளிலே பங்கு கொள்வதோடு நம்முடைய விசுவாசம் அடங்கிவிடுவதில்லை. மாறாக அதனை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்று அதனை நம்முடைய வாழ்க்கையிலே அர்த்தத்தை உணர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நான் ஏன் பிறந்தேன் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கடவுளுடைய திட்டத்தை டிசர்னிங் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு எந்த ஏற்றத்தாழ்வு எந்த குறைபாடுகள் அனைத்தும் ஒதுக்கி நாம் எல்லோரும் ஒரே குடும்பம் என்ற அந்த மனநிலையில் நாம் வளர்கிற பொழுது அது நல்ல ஒரு பங்காக குடும்பமாக அமையும். ஆகவே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவனை புகழ்வோம். தந்தை பீட்டருக்கு இது பக்கத்தில் இருக்கிற வீடு தான். அவர் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அவருடைய வரவுக்கு என்னுடைய இல்லம், நம்முடைய இல்லம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். அப்படி தானே? அதனால் அவர் கூப்பிட்ட தூரத்தில் தான் இருக்கிறாரு. அவர் என் வீட்டுக்கு தான் போகிறார். நான் முன்ன அங்கே தான் இருந்தேன். அந்த இடங்களை எல்லாம் எனக்கு நன்கு பரிச்சயமான இடம். ஆகவே அவர் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், என் வீட்டுக்கு அவர் போயிருக்கிறார். ஆக நாம் எல்லோரும் ஒன்று. ஆகவே அவருக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றிகளை நான் உங்களுடைய பெயராலும் வந்திருக்கின்ற நமது மறைமாவட்ட முதன்மை குரு தந்தை அவர்களுடைய பெயராலும் தந்தை பீட்டர் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இப்போ தான் மீடியா ரொம்ப புகழாக இருக்குல்ல, வாட்ஸ்அப் நியூஸ் ஒன்று அனுப்பிச்சிருந்தார். அதில் if you want to check a character of a person, a man or woman, give him power. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அல்லது பங்கு தந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் மேனேஜர் எப்படியாக இருந்தாலும் ஒரு பவர், ஒரு சக்தி நம்மகிட்ட வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய உள்ளார்ந்த அந்த பண்பை, கேரக்டரை நிர்ணயம் செய்வது. அதனால் நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாம் பொறுப்பாளர்கள், பங்காளிகள், பங்கு ஏற்றவர்கள், பணிபுரிபவர்கள். அதனால் இந்த நேரத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக உங்களுடைய சுக துக்க மற்றும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து உங்களை கடவுளோடு இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக, பணியாளனாக இருக்க நான் விரும்புகிறேன். ஆகவே அந்த விதத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கும். சில விஷயங்கள் என்னால் செய்யக்கூடும், மற்றவைகளை கடவுளோடு நான் பரிந்துரைத்து அவரிடம் ஜெபம் செய்து உங்களுக்கு கிடைக்க என்ன வழி ஆகுமோ அவைகளை செய்ய நான் முழுமையாக முயற்சி எடுப்பேன் என்பதில் எந்த விதமான தயக்கமோ சந்தேகமோ இல்லை என்பதை அறிவித்துக்கொண்டு, தந்தை ஃபிலமின் தாஸ் அவர்கள் ஏற்கனவே அவரை பற்றிலாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்த ஒரு கோம்போ. ஆரம்பத்திலிருந்து நிறைவான விதத்தில் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறோம், பணி செய்திருக்கிறோம், பழகியிருக்கிறோம், ஓடி ஆடி விளையாடி இருக்கிறோம். ஆகவே இந்த பங்கிற்கு ஆக வேண்டிய எல்லா நிகழ்வுகளிலும்
நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு உங்களுக்கு பணி செய்வோம். ஆக இன்று இந்த நேரத்தில் வந்து இந்த பதவி அல்லது பணியேற்பு விழாவிலே திருப்பலியிலே பங்கேற்று இறைவனுடைய அருளை பெற்றுத்தந்து எனக்காக ஜெபித்து அந்த பணியை எனக்கு ஒப்படைத்த நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு அன்பு தந்தை பிளமிந்தாஸ் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நான் காலையில் வந்து சேர்ந்ததிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரே களகட்டுது. மேலதாளங்கள், வெடி முழக்கங்கள், நடன பெண்கள், குழந்தைகள், இன்னும் இந்த பீட பரிசாரகர்கள், கிராமத்தின் அல்லது பங்கின் பொறுப்பாளர்கள், பெரியவர்கள் எல்லாத்தையும் நான் உண்மையான அன்போடு இங்கே வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், குழந்தைகள், இளையவர்கள் எல்லாரையும் நான் மிகுந்த அன்போடு வந்து இருந்து இந்த திருப்பலியிலே பங்கு கொண்டு எனக்காக கண்டிப்பாக ஒரு நிமிஷமாவது அல்லது ஒரு வினாடியாவது நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள். அது கண்டிப்பாக இறுதி வரை நம்மை கொண்டு செல்லும். அந்த ஜெபங்களுக்காகவும் பங்கேற்புக்காகவும் என்னை வாழ்த்தியமைக்காகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பங்கேற்றிருக்கின்ற பலவிதமான அமைப்புகள் இருக்கும். அன்பியங்கள் இருந்திருப்பாங்க, மரியாயின் சேனை இருந்திருக்கும், வின்செந்தை பால் இருக்கும், இன்னும் மற்ற சபைகள் எல்லாம் இருந்திருப்பார்கள். அவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு நிறைவான மனதோடு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் அவர்கள் நம்முடைய விஜி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். காங்கிரசின் மாவட்ட துணைத் தலைவர்கள் விஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றி.